ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகிரகேபியோ நமஹ. மகாகணபதஜே நமஹ. வாக்தேவியை நமஹ. சாயிநாதாஜ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9830 98650 98370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, வார ராசி பலன், மாத ராசி பலன் அப்படிங்கிறதான். அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை செஞ்சு கொண்டிருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம். ஏன் இதை வெளியிடுறோம்னா, நவகிரகங்களில் முக்கியமான ஒரு 5 கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய அமைப்பில் இருக்குது. மற்ற 4 கிரகங்கள் எடுத்துனோம்னால் வருடக்கணக்கில் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். மீதி இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் மாதத்தை, அதனால தான் மாத ராசி பலன் பார்க்குறோம். இங்கிலீஷும் பார்க்குறோம், தமிழும் பார்க்குறோம். இந்த 5 நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா? ஏன்னா இந்த 4 கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு. இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா, இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர். கஷ்டங்களையே இப்போது நல்லதை நினைக்கிறவன் நல்லது நடக்குது அப்படிங்கிறவனுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது, எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை. மற்ற கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா? இப்போ அவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி பலாபலன்கள் மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள், கடனிலிருந்து விடுபடலாம், நோயிலிருந்து விடுபடலாம், தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம், கல்வி மேம்படலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வ் ஆகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது, நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம், தமிழ் மாதம், புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது, யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், யாருக்கு என்ன பலாபலன்கள், யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம். இப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான். சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலயபக்ஷம், மகாலயபக்ஷம். இதில் அமாவாசை, முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்க வேண்டிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும். புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி 12 ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறி இருக்குது, பயிற்சி ஆகிருக்கு, அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது, யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம். அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலன்களையும், ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும், மாத பலாபலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கன்னாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களானாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசினியர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் இந்த மீனராசிக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மீனராசின்னு எடுத்துட்டால் பொதுவாக பாவம் கடந்த காலங்களில், கடந்த காலம்னு சொல்ல முடியாது, இப்போவே அப்படித்தான் இருக்குது. ஒரு கிரகம் தான் நல்லது பண்ணுது,
3 கிரகங்கள் நன்மை செய்யலை. சனி பயிற்சி சரியில்லை, குரு பயிற்சி சரியில்லை, ராகு பயிற்சி சரியில்லை. அப்போது 3மே நன்மை தராத காலகட்டத்தில் பலவிதமான தொல்லைகள், அலைச்சல், துன்பம், துயரம், வேதனைகள், சங்கடம், பொருளாதார விரயங்கள், உடல் உபாதைகள், ஏதோ ஒரு மருத்துவ செலவு வந்தாலும் பரவாயில்ல, இந்த நோயை அனுபவிக்க முடியாத கஷ்டப்படுறது, ஒரே நேரத்தில் எல்லாரும் தொழில் ரீதியான பிரச்சனை, அதனால் கஷ்டங்கள், எதை செய்கிறதுன்னு தெரியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் மேலதிகாரிகளை திருப்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் பலவிதமான இன்னல்களில் இருக்கக்கூடிய தங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னென்னா, சனி பகவான் இவ்வளோ நாளாக உங்கள் ராசியிலிருந்து ஜென்மச்சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தார். இப்போ வக்கரகதியாக 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அதுவும் நல்லதில்லை தான். இருந்தாலும் ஜென்மத்தை விட கொஞ்சம் 100% பாதிப்புக்கு ஒரு 80% பாதிப்பு, 20% நன்மை அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல சனி இருந்தால் விரயஸ்தானம். சனி ஆயுள்காரகன். ஆயுளுக்கு சொந்த ஜாதகத்தில் ஆயுள் பலமாக இருந்தால் இந்த கோசாரத்தில் என்ன பண்ணுவார், ஆயுளுக்கு சமமான கண்டம். ஏண்டா இருக்கும் இவ்வளோ தொல்லையோட, எல்லாராலையும் பிரச்சனை, அம்மாவால் பிரச்சனை, அப்பாவால் பிரச்சனை, வாரிசுகளால் பிரச்சனை, இப்படி எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது 12 சனி. ஏன்னா ஆயுள் போக வேண்டிய நேரத்தில் அது இருக்கும். ஏண்டா இருக்கும்னா இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்தா தானே நோகடிக்கும். வாகன விபத்து, பழுது, தேவையில்லாத அவமானம், அசிங்கம், பண விரயம், பொருளாதார விரயம், ஒரு தடவை ஒரு காரியம் ஆகாது. அதான் சனி. ஒரு தடவையில் ஒரு காரியம் ஆகாது. ஒரு காரியம் 5 நிமிஷத்தில் ஆக வேண்டிய காரியத்தை எவ்வளோ நாள் 5 மாதம் பண்ணுவார். போய் அலையிடும் சனி. அது அப்பாடா நொந்து போக வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சனி. அந்த மாதிரி அமைப்பை கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் இடத்துல ராகுவும் வேறு சேர்ந்துருக்கார். அப்போ நான் தான் சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது நன்மையை பண்ணவே பண்ணாது. கெட்ட வழக்கம், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், இதெல்லாம் அறவே விட்டுறணும். அதுக்காக தான் இந்த பதிவே சொல்கிறேன். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆப்பு வச்சிடும். 12 சனி ராகு இருந்ததுன்னா 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு சடன்லியே ஒரு எஃபெக்ட் பண்ணும். நான் நண்பர்கள் பார்த்து பழகணும், கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுறணும், தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது, போக்குவரத்தில் கவனம் தேவை. இந்த மாதிரி அமைப்புகளை உண்டாகுது. தான தர்மங்கள் நிறையா பண்ணணும். அப்போ இந்த தேவையில்லாத விரயங்களை தடுப்பார். 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்துல குரு ராசிநாதன் 4ல் அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்தம்னா பாதி, அஷ்டமன்னா 8, 8ல் பாதி 4. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் பண்ணுவார். ஆபரணம், ஆடை ஆபரணம் இதெல்லாம் அடமானம் வைக்கிறது, அதை வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி அமைப்புகள் இதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும். இன்னும் ராசிநாதனாக இருக்கிறதுனால, புதன் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பெரிய மனிதர்கள் தொடர்பு, நிறைய பெரிய வைபவங்களில் கலந்து கொள்வது, அதன் மூலமான ஒரு அனுபவ ரீதியான பாடங்கள் இதெல்லாம் வரும். நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு. அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மின்சாதன பொருட்கள் வாங்கி மகிழ்கிறது, இதெல்லாம் நன்மை நடக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஏற்படும். கடன் கொடுக்கறதும் பிரச்சனை, வாங்குறதும் பிரச்சனை. கேது கூட இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. எப்போ ஒரு நேரத்தில் உங்களை தொல்லை பண்ணும். மருத்துவ செலவுகள் குறையும். வைப்பு நிதி, ஃபிக்ஸட் டிபாசிட் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் இந்த நேரத்தில். ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சு போயிட்டார், கேது கூட வேறு இருக்கார். சில பேருக்கு நீதிமன்ற பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை, காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு உண்டாகும். ஜாகிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் வரலாம், எச்சரிக்கை தேவை. 7ஆம் இடத்துல சூரியன். கணவனோ மனைவியோ மீனராசியாக இருந்தால் அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கும். தலை, இதயம் சம்பந்தமான நோய்கள் வரலாம். மீனராசி ஆணாக இருந்தால் மனைவிக்கு உடல்நலம், தலை சம்பந்தமான நோய், காய்ச்சல், வைரஸ் ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு. அல்லது ஹார்ட் ப்ராப்ளம், தலை சம்பந்தமான நோய். தகப்பனார் இருந்தால் அவருக்கு பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம். சில பேருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருதார யோகம், 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுக்கறது, புதிய தொடர்புகள், இதெல்லாம் மீனராசிக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். நன்மைகளும் நிறைய இருக்குது, கவலைப்பட வேண்டாம். மீனராசி நடத்தினால் நான் சொன்ன விஷயங்களில் கவனமாக இருந்துட்டால், எச்சரிக்கையாக இருந்துட்டால் நன்மைகளை முழுமையாக அடையலாம்.
இந்த மாதம் ஒரு 80% நன்மைகள் அனைவருக்குமே. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் மகாகாளி. காளி தேவியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.